வணக்கம். ஆண்டாள் அருடைய திருப்பாவை 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே. ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலென்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள். பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லான் திசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். போன பாசுரத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணன் தூங்கி விழிச்சுட்டான். அவனை கொண்டு வந்து ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து எங்களுடைய வேண்டுகோளை எல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா பெண்கள். இப்போ இந்த பாசுரத்துல கண்ணனே கேக்குறானா, என்னதான் உங்களுக்கு பரிசு வேணும் சொல்லுங்க அப்படின்றதுல பெண்கள் என்னெல்லாம் வேணும்னு சொல்வது போல ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைத்திருப்பார். இப்ப அந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துட்டானா, உட்கார்ந்தவன புறப்பாடு எடுத்துட்டு போறாங்க பாவை நோம்புக்கு. அப்படி எடுத்துட்டு போகும்போது என்னெல்லாம் வேணும் அப்படின்னு இதை வச்சுக்கலாம். இன்னொன்னு, பாவை நோன்பு நோற்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல சடங்குகளை சொல்லியிருக்காங்க இல்லையா, அத ஆண்டாள் இதுல பட்டியலாம் நமக்கு கொடுக்குறான். இந்த வழியில தான் பாவை நோன்பு நோற்றாங்கன்றதுக்கு ஒரு சான்றாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, மாலே மணிவண்ணா. இதுக்கு நிறைய பொருள் இருக்கு. கருமை நிறத்தவன், பெரியவன், நம்ம எல்லாம் மயக்குபவன் அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் இருக்கு. அப்ப மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். நமக்கு முன்னாடி முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மார்கழி நோன்பை நோக்கக்கூடியதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம், நீ கொஞ்சம் கேட்கணும். முதல்ல என்ன சொல்றா, ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள். இந்த உலகத்தை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய பாஞ்சசன்யம். பாஞ்சசன்யம்ங்கிறது நம்முடைய திருமால் கையில இருக்கக்கூடிய சங்கு. பாஞ்சசன்யம் அப்படிங்கிற சங்குக்கு ஒரு கதையே இருக்கான். பஞ்சசன் அப்படிங்கிற ஒரு அசுரன் சாந்திபனி அப்படிங்கிற முனிவருடைய மகனை கொண்டுட்டு கடலுக்கடியில போய் மறைஞ்சுக்கான். இந்த முனிவர் கிட்டதான் கிருஷ்ணர் சீடரா இருக்காரு. இந்த சீடர்கிட்ட குரு தட்சிணையா அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த அசுரனை அழிக்க வேண்டும். அப்படி குரு தட்சிணையாக இந்த பஞ்சசன் அப்படிங்கிற அசுரனை அழித்துதான் தன்னுடைய கையில சங்கா வச்சுக்கிட்டாராம். அசுர சங்குங்கிறதுனாலதான் இது பாத்தீங்கன்னா மகாபாரத போர்க்களத்துல எங்கேயுமே எதிரொலிச்சது. அப்படி எல்லா இடங்களிலும் வீட்டுல இருந்து கூட இந்த நோம்புல கலந்துக்காம இருக்கலாம், அவங்களும் வந்து கலந்து கொள்வதை போல ஒரு சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சங்கு மாதிரி நிறைய வெண்மையான சங்குகளை கொடுக்கணும். பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பரை, எங்கும் சென்று 8 திக்கும் ஒலிக்குமாறு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பறைகளை கொடுக்கணும். அந்த சங்கு ஒளியையும் பறை இசையும் கேட்டு எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து பாவை நோம்புல கலந்துக்கணும். இப்ப இரண்டும் இந்த சத்தம் இருக்கா, இப்ப இந்த சப்தத்தோட உன்னுடைய புகழை பாடுவதற்கு பல்லாண்டு திருப்பல்லாண்டு பாடக்கூடிய அறிஞர்கள் பாகவதர்களை நீ எனக்கு கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்துதானே இந்த பாவை நோம்பு பாடிட்டு போக முடியும், அதனால இவர்களை கொடுக்கணும். கோல விளக்கே, மார்கழி நோம்புன்றது அதிகாலையில நோற்பது இல்லையா, அப்ப கொஞ்சம் இருளாக இருக்கும். அப்ப அந்த விளக்கு இருந்தால் வெளிச்சத்துடன் நாங்க நடந்து போவதற்கு உதவியாக இருக்கும். அதனால கோல விளக்கே. கொடியே விதானமே. கொடி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு இதுதான் அவங்க கூட்டங்கிறது நிர்ணயிக்கிறதுக்கும் குறிப்பிட்டு சொல்வதற்கான அடையாளம் இல்லையா. நாங்க பாவை நோன்பு நோக்கக்கூடிய அந்த வைணவ கூட்டம், அடியார் கூட்டம் என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்காக எங்களுக்கு ஒரு கொடி கொடுக்கணும். அந்த கொடிக்குள்ள இருந்தா எண்ணம், செயல், அந்த வாக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால எங்களுக்கென்று ஒரு கொடி வேண்டும். எப்படி நாட்டிற்கு ஒரு கொடி இருக்கிறதோ அது போல எங்களுக்கென்று ஒரு கொடியை கொடுக்கணும். விதானம், நிறைய பனி கொட்டிக்கிட்டு இருக்கு. இதுல நாங்க ஒரு பாவை நோன்பு நோக்கிறதுக்கு சில பேருக்கு உடம்பு முடியாதவங்க இருந்தா அவங்களுக்கு இடையூறா ஆயிடும் இல்லையா, அதனால ஒரு கூடாரம், ஒரு துணியாலான ஒரு கூடாரம் இருக்குல்ல, துணியால போட்டு அப்படிப்பட்ட ஒரு விதானத்தை எங்களுக்கு கொடுக்கணும். அப்படியெல்லாம் கொடுத்து எங்களை நீங்க எப்படி அருள் பாலிக்கணும், ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். திருமாலுக்கு பாத்தீங்கன்னா நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம் என்று நிறைய கோலங்கள் வடிவு அழகா இருக்கும் இல்லையா. அதுல ஆளின் இலை, ஆளிலையில கிருஷ்ணர் குழந்தையா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகாவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது. ஏன்னா இந்த உலகம் அழிந்த போது கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு, திருமால் என்ன பண்ணிருக்காரு, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எல்லாவற்றையும் எடுத்து தன்னுடைய வயிற்றுக்குள்ள அடக்கிக்கிட்டு ஆளின் இலை மேலதான் படுத்து அடுத்த உலகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தாராம். அப்படி காரணமாக இருந்த அந்த ஒரு அழகு வடிவம் என்பதனால ஆளின் இலையாய் அருளேலோ எம்பாவாய். இதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து பாவை நோன்பு நோற்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கண்ணனை பெண்கள் வேண்டுவதாக
ஆண்டாள் இந்த பாசுரத்தை படைத்திருப்பாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர். ஞானத்தை எல்லாம் நடுங்கு முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சசான்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லான் விசைப்பாறை கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இறையாய் அருளேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.